தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. சேசுமரி சூசை 4 அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே, இறைவா, எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். மத ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று எம்மை பாதுகாத்தமைக்காக நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இந்த அதிகாலை வேலையிலே எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். செய்த ஒவ்வொரு அற்புத செயல்களுக்கும் அதிசய செயல்களுக்கும் நன்றி கூறுகிறோம். இயேசுவே, நாங்கள் எதிர்பார்த்ததற்கு மேலாக எங்களை ஆசீர்வதித்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இந்த புதிய விடியலிலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எங்கள் ஒவ்வொருவருடைய உடல் உறுப்புகளையும் நீர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். எங்கள் கண்களை நீர் தொட்டு ஆசீர்வதியும். அவை நல்லவற்றையே காண செய்யும். எங்கள் வாய்களை, எங்களுடைய உதடுகளை, எங்களுடைய நாவுகளை ஆசீர்வதியும். அவை நல்லவற்றையே பேசவும் நல்லவற்றை மற்றும் சுவைக்கவும் நல்ல வார்த்தைகளையே உச்சரிக்கவும் அருள் தாரும். இறைவா, எங்களுடைய கைகளை நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய தோள் பட்டைகளை ஆசீர்வதியும். எங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும், எங்களுடைய கால்களை ஆசீர்வதியும். அவை உமக்குரிய செயல்களை செய்யவும் உம் வழியில் நடக்கவும் எங்களுக்கு வரம் தாரும். நல்லவற்றையே நினைத்து நல்லவற்றையே செய்யும் வரங்களை தாரும். எங்கெங்கெல்லாம் உதவி தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கெல்லாம் உதவி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். இது அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை நல்வழிப்படுத்தி ஆசீர்வதித்து காத்திரள வேண்டுமாய் வேண்டி எங்களையே உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காக்கின்றார், காத்திடுவார், காத்து கொண்டே இருப்பார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 11, இறை சொற்றொடர்கள் 45 57 முடிய. யூதர்கள் பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரமாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். முடங்கி கிடப்பதும் முடக்குவதும் தான் மனித வாழ்வா? லஞ்சம் வாங்காமல் நேர்மையான அதிகாரியாக செயல்பட்டவருக்கு கொலை மிரட்டல்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. இந்த காலகட்டங்களில் நண்பர்கள் அவரிடம் ரோடு கோணலாக இருந்தால் நாமும் வளைந்துதான் கொடுக்க வேண்டும் என்று அறிவுரை வீச்சுக்களை நாம் கொடுக்கின்றோம். ஆனால் நாம் எப்படிப்பட்ட பாதைகளை தேர்வு செய்து செல்கின்றோம்? இத்தகைய எதிர்ப்பலைகளில் மேதாவிகள் கூறும் அறிவுரைகளிலும் பலர் மூழ்கி போய் காணாமல் போகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். நமது பணி வாழ்வில் திரும்ப திரும்ப எதிர்ப்பலைகளை சந்தித்த இயேசுவை போல அவரிடமிருந்து நாமும் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் காட்டும் மாற்றுப்பாதைக்கு நம்மையே நாம் இட்டு செல்ல வேண்டும். இயேசு நமக்கு கை காட்டி என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் நடக்கும் போதெல்லாம் அவற்றை நாம் சந்தி சிரிக்க வைக்காமல் சமாதானத்தோடு நாம் இருக்க வைக்க வேண்டும். முடிந்தளவு எல்லா நிலையிலும் நாம் இயேசுவின் பிரதிநிதிகளாக வாழவும் இயேசுவை போன்று எல்லா சூழ்நிலைகளையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளும்
ஆசிரையும் அறநெறி தேர்வு நிலையை எடுக்கும் அறிவையும் கொண்டு வாழ நாம் இறைவனிடம் கேட்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். இதயம் மகிழுதம்மா, துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா, இதயம் மகிழுதம்மா. தாயின்னும் பூதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா, தாயின்னும் பூதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் முந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா, இதயம் மகிழுதம்மா. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.